ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஒப்பற்ற நாமத்தில் சிலுவையை பற்றிய உபதேசம் என்கின்ற இந்த நிகழ்ச்சிக்கு கர்த்தருடைய நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். இந்த லெந்து காலத்தின் இந்த கடைசி வாரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையின் பாடுகளை சந்திப்பதற்கு முன்பு அவர் சந்தித்த சம்பவங்களை நாம் இந்த நாட்களிலே தியானித்து கொண்டிருக்கிறோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26வது அதிகாரம் 7வது வசனத்தில் ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தியில் இருக்கும்போது அந்த தைலத்தை அவருடைய சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் அதை கண்டு व्यसனம் அடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு, இந்த தைலத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். இயேசு அதை அறிந்து அவர்களை நோக்கி, நீங்கள் இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? என்னிடத்தில் நற்கிரியையை செய்திருக்கிறார். ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து இயேசுவினுடைய சிரசின் மேல் ஊற்றினார். அவருடைய சீசர்கள் व्यसனம் அடைந்து இது வீணான காரியம் என்றார்கள். அவள் செய்தது தன்னுடைய அன்பின் வெளிப்பாடாக செய்தாள். தேவன் மேல் இருந்த தணிக்க முடியாத அந்த அன்புக்கு ஈடாக அவள் அந்த விலையேற பெற்ற பரிமள தைலத்தை கொண்டு வந்து ஊற்றினாள். மார்க் எழுதின சுவிசேஷம் 14வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லுகிறது, அதை 300 பணத்திற்கு பொறுமானது என்று சொல்லி. 300 பணம் என்பது அவளுடைய ஒரு வருடம் அவளுடைய உழைப்பினாலே, அப்படி உழைத்தால் தான், ஒரு வருடம் வேலை செய்து சம்பாதித்தால் தான் அந்த பரிமள தைலத்தை வாங்க முடியும். ஒரு வருடத்தினுடைய கூலி, ஒரு வருடத்தினுடைய உழைப்புக்கு கிடைத்த பணத்தில் தான் அந்த விலையேற பெற்ற தைலத்தை அவள் வாங்கி வைத்திருக்கிறாள். இதை அறிந்த இயேசு கிறிஸ்து அங்கு சொல்லக்கூடிய வார்த்தையை கவனிக்கணும். அவளை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? அவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள். தேவனை விசுவாசிக்கிற நாம், தேவனை அன்பு செலுத்துகிற நாம், தேவனுடைய அடி சுவடுகளை பின்பற்றி நடக்கிறவர்களாக இருக்கிற நாம் நற்கிரியைகளை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். நம்மிடத்தில் இருக்கக்கூடிய நற்கிரிகை எது? நாம் செய்திருக்கக்கூடிய நல்ல காரியங்கள் எது? இந்த சிலுவையின் பாடுகளை தியானித்து கொண்டிருக்கிற இந்த நாட்களிலே நாம் நற்கிரிகை செய்கிறதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டு இருக்கிறோம் என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நற்கிரியை செய்வதற்காகவே உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நீங்கள் செய்த நற்கிரிகை எது? உங்கள் மூலமாக ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதா? உங்கள் மூலமாக பாவத்தின் பிடியில் இருந்த ஒரு ஆத்துமாவை நீங்கள் கிறிஸ்து அண்டை கொண்டு வந்து விடுதலையாக்கி இருக்கிறீர்களா? நீங்கள் செய்த நற்கிரியை எது? பிசாசின் பிடியில் இருந்த ஒரு மனிதனை இயேசுவின் நாமத்தினாலே அவனை இயேசுவின் இடத்திலே கொண்டு வந்து, தேவ பிரசன்னத்தில் கொண்டு வந்து அவனை நீங்கள் அந்த பிசாசின் போராட்டத்தில் இருந்து விடுதலையாக்கி இருக்கிறீர்களா? இந்த நாட்களில் நற்கிரியை செய்ய நம்மை ஒப்பு கொடுப்போம். இந்த ஸ்திரீயை குறித்து இயேசு சொன்ன வார்த்தை என்ன? இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ, இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் பிரசங்கிக்கப்படுமோ அங்கெல்லாம் இவளை நினைப்பதற்காக இவள் செய்தது சொல்லப்படும். பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதினாலும் அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல என்று வேத வார்த்தை சொல்லுகிறது. நற்கிரியை செய்கிறதிலே சோர்ந்து போகாதிருங்கள் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. இந்த நாட்களிலே நற்கிரியை செய்ய பழகுவோம். நமக்கு தீமை செய்தவர்களுக்கு, நம்மை தூசித்தவர்களுக்கு, நம்மை நிந்தித்தவர்களுக்கு, நம்மை சபித்தவர்களுக்கு நற்கிரியைகளை செய்து கிறிஸ்துவின் அன்பை நாம் வெளிப்படுத்துவோம்.
அந்த கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்து ஆண்டவர் நம்மை நடத்துவாராக. எங்கள் அன்பின் நல்ல ஆண்டவரே, இந்த ஸ்திரீ விலையேற பெற்ற பரிமள தைலத்தை உம்முடைய சிரசில் ஊற்றினது போல நாங்களும் உம்மிடத்தில் நற்கிரியை செய்ய எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நற்கிரியைகள் எங்கள் வாழ்க்கையில் வெளிப்பட எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவர் பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.